ஓமாம்புலி எருமை வண்டியை நிறுத்துறா. நிறுத்து, ரிவர்ஸ் போ. எருமை உனக்கு இன்னும் ரிவர்ஸ் இருக்கு தெரியலடா. நாரதர் நாயுடு உன்னை விட மாட்டேயா, விட மாட்டேன். வண்டி எடு, இன்னும் 2 பிளேடு வாங்கி வைக்கணும். ஏய் என்ன நான் பாத்துக்கிறேன். ஐயோ திருட என்ன அங்கே பிடிக்கிட்டு போறா. அவனை பிடிக்கல, யாரும் அவனை பிடிக்கல. இன்னைக்கு செம்ம வேட்டை. நீ யார்கிட்ட எது வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா வண்டு மாஸ் முந்தி கிட்ட தப்பிக்கவே முடியாதுடா. குர்ரா செயின இந்தாமா உங்க செயின். ரொம்ப தேங்க்ஸ். கட் டேக் ஓகே மச்சான். இந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்றோம். then we put வண்டு மார்க் லுங்கிகள். அணிந்தால் இன்பம், அணியாவிட்டால் பேரின்பம். ஓகே. கிட்டமணிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவ கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிட்டேன். எம் பொண்ணு கல்யாணத்தை நடத்த நீ யாரியா? நீ யாரு? நீ டிவியை உடைச்சாலும் நான் பேசுவேன்டா. ஐயையையா, இன்னும் எத்தனை டிவி தான் உடைக்க போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இதோ இந்த ஆள் தான் பிரச்சனை. எனக்கு தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இன்னி வரைக்கும் லோலோன்னு அலைய விட்டுட்டான். என்னங்க சொல்றீங்க? நம்ம நாரத நாயுடு மாமாங்க. யாருக்கு யாரடி மாமா? என்னோட 7வது கண்டிஷன் என்ன? நம்ம குடும்ப ரகசியம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு. ஆனா இந்த ஆளு உலகம் முழுக்க தெரியற மாதிரி அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே ரேஞ்சில போச்சுன்னா அடுத்த வாரம் நீ நானும் சொல்வதெல்லாம் உண்மையில போய் உட்காரணும். போலீஸை வேற கூப்பிடுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்க. நாரத நாயுடு விட மாட்டேயா. உங்க பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ற வழி பாருங்க. இந்த மாதிரி காபி கொட்டுறதை நிறுத்திட்டு அட்லீஸ்ட் அவருக்காவது அந்த இன்டென்ஷன் இருக்கே, சந்தோஷப்படுங்க. ஏண்டி பேச மாட்டேன்? கல்யாணம் ஆன புதுசுல நீ எப்படி இருந்த தெரியுமா? கேரளா போற அடிமாடு மாதிரி ஒல்லியா இருந்த. இப்போ அமெரிக்கால இருந்து வந்த ஜெர்சி பசு மாதிரி கும்முன்னு இருக்க. கொழுப்பேறி பேசுற. நீங்க மட்டும் என்ன அன்னில இருந்து இனி வரைக்கும் ஒரே மாதிரியாவே இருக்கீங்க. சரி பாக்குறதா பாக்குறீங்க. என் பொண்ணுக்கு சல்மான் கான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்க. நைஸா என் மேல கார் ஏத்தலன்னு பாக்குறியா? தெரிஞ்சிருச்சா? என் பொண்ணு ரேஞ்சியே வேறடி. ஹலோ பேபி, வெல்கம். ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எப்படியோ நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டேன். கங்க்ராட்ஸ். Thank you பா. அம்மா என் பெட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா சாந்தி இருக்கு. எப்படி இருக்கு? சாந்தி இப்பதான் 6 குட்டி போட்டுச்சு. 2 மாசம் கேப் இல்ல, ஃபுல் டைம் பிஸியா இருக்கா. பிசினஸ் டீல்லாம் ஓகேமா. இன்னும் எத்தனை நாள் ஊரா மீட்டிங் சுத்திட்டு இருப்ப? மரியாதையா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. அம்மா எவ்வளவு வாட்டி சொல்வேன் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. என்ன வந்த உடனே டென்ஷன் பண்ணாம ஒரு சூப்பர் காஃபி போட்டு கொடு. நிஷா சரி விட, அவளுக்கு எப்ப இஷ்டமோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா பொண்ணு இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருங்க. எனக்கு நாரதர் மாமாவை பாக்குறத தவிர வேற வழியே தெரியல. அந்த ஆள் பேச்ச இங்க எடுக்காத. ஒண்ணு இல்லாத ஒன்ன ஏமாத்தி டிராமா பண்ணி என் தலையில கட்டி வச்ச ஆளு. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பும் கடவுளுடைய அருளும் தான். சரிங்க, எல்லாம் உங்களாலதான். என்னால எதுவுமே இல்ல, அப்படியே வச்சுக்கங்க. சரியா? அட்லீஸ்ட் நம்ம ஜோசியரை பார்த்து நிஷா ஜாதகத்தை காமிச்சு கல்யாணம் எப்பனாவது கேட்டு போலாம். எனக்கு ஒரு காஃபி கொண்ட போ. உங்க டூத் பேஸ்ட் நொர வருதா? சொல்லுங்க. ஏடா கக்கூஸ் போக கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்கடா. உங்க சோப்ல நொர வருதா? ஏன்டா தண்ணியே வரல, நொரை பரா வரும். ஏன்டா திறந்து வண்டி பிட்டி படம் அடிக்கிறீங்க? போங்கடா பொறுக்கி பசங்களா. முதன் முறையாக சோப்பாகவும் பேஸ்டாகவும் ஒரே ப்ராடக்ட் சிந்திக்காமல் வாங்குங்கள். சிந்தாமணி சோப். தம்பி டோக்கன் கொடுப்பா. சார் 5002. அப்போ எங்களுக்கு முன்னாடி 5001 பேர் இருக்காங்களா? நான் வேணா போயிட்டு 5 வருஷம் கழிச்சு வரட்டுமா? இருங்க சார், ஆரம்பமே 5000 தான் சார். இதாண்டி நம்பராலஜி. யோ, அது நம்பராலஜி இல்லைங்க, நியூமராலஜி. எனக்கு தெரியும். நீ SLC ஃபெயில். கீப் குவைட். இந்தா நீயே வச்சுக்க. ஓம் நம சிவாய். வினாச்சகாலே விபரீத புத்தி. இது ஜோசிய பழமொழி. சூடு முத்தனா பித்தம், பித்தம் முத்தனா காமால. இது வைத்திய பழமொழி. ஒன்னும் புரியல ஜோசியரே. எனக்கு மட்டும் புரிஞ்சா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் பிரச்சனையை சொல்லியா? லேசா வாயு நீச்சம், கேஸ் ட்ரபிள், இடது கால் ரொம்ப வலி. வயசாயிடுச்சு இல்லையா?
வலது காலுக்கும் அதே வயசு தானே ஆச்சு. சரியிட போயிட்டேன். உன் ஜாதகத்தை கொடு. இந்தாங்க. சனி சக்கர வியூகம் போட்டான். கேது கேடு பண்றதுக்கு கேட்காம காத்துக்கிட்டு இருக்கான். குரு குப்புறப்படுத்துக்கிட்டான். ஐயோ. புதன் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறான். வெரி பேட். என்னையா அது? உன் ஜாதகத்தை சனியும் கேதுவும் ஏலத்துக்கு எடுத்து ஐபிஎல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே லெவலில் போச்சுன்னா அடுத்த ஐபிஎல் மேட்சை நீ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இருந்து டாப் ஆங்கிளில் தான் பார்க்கணும். இப்போ இந்த தோஷம்லாம் உடனடியாக போனோம்னா என்ன பண்ணும் ஜோசியரை? வர்ற 23ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு ராகு கேதுவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் இதில் ஒரு 4 மாத்திரையை சாப்பிடும். வியாதி குணமாயிடும் இல்லையா? மண்டே போடுறத கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். ஐயோ. இன்னும் 2 ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். சரி, தட்சணையோ ஃபீஸோ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு புறப்படு. கொஞ்சம் குறையுதே. பரவாயில்ல கொடு. இந்தாங்க. ஒரு உளர்பவள மீன் ஒளி நீரணிந்து உமையிடும் வெள்ளை விட மேல் முருகடல் கொண்டு கொஞ்சம் குறையுதுன்னா 470 ரூபாயா குறையும். என்னப்பா தீராத வயிற்று வலியா? தாங்க முடியலங்க. ஒன்றும் கவலைப்படாத. உள்ள போ, ஒரு உருண்டை கொடுப்பார், அவ்வளவுதான், மொத்தமா க்ளோஸ் ஆயிடுவேன். என்னது? ஒரு உருண்டை கொடுத்தா போய் சேர்ந்துருவேன். ஏப்பா உறவுக்காரங்களுக்கு சொல்லவே இல்லையா? போ போ, சொல்லிட்டு வா சொல்லிட்டு வா. என்ன பிரசவ வலி எடுத்த மாதிரி நடந்து போறான்? ஏங்க இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிறீங்க? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கங்க. ஊர்ல முக்காவாசி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி சில்லறத்தனமா தான் நடந்துக்கிறாங்க. நான் பண்றது வெள்ளை தெரியுது, அவங்க பண்றது வெள்ளை தெரியல. நெக்ஸ்ட். நல்லா வந்திருப்பான், நொண்டிக்கினே போறான். வா போங்க சார். வணக்கம். வாங்க வணக்கம் கட்டுமணி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எப்படி சௌக்கியமா? பிரமாதமா இருக்கு. என்ன உமா எப்படி இருக்க? நான் நல்லா லாஸ்ட் அந்த மேடை வாக்கத்துல இடம் வாங்குறதுக்கு நாள் குறிச்சு கொடுத்தேன் அன்னைக்கு பார்த்தது. 10 அடியில் தண்ணி வரும்னு சொன்ன வந்ததா? வந்தது. தலைக்கு மேல 10 அடியில வந்தது. அதைத்தான் நீங்க சொல்லல. சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பொண்ணோட கல்யாண விஷயமா ஜாதகத்தை கொடுத்துட்டு போலாம். அப்படியா? சரி சரி சரி. கே நிஷா, அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, சிம்ம லக்னம். எழுதி கொடுத்தது கரெக்டா படிக்கிற பத்தியா? என்ன கிட்ட சார் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஐயோ, நான் அரை மணி நேரம் முன்னாடியே ரெடி ஆயிட்டேன். இவ தான் லெகிங்ஸ் போடுகிறேன்னு சொல்லி அது முட்டியில சிக்கிக்கிச்சு. அதை எடுத்து என்ன விடுறதுக்கு. உளறீங்க? ஐயோ, அதை கேட்கலீங்க. பின்ன இந்த ஜாதகத்துக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து நீங்க தாத்தா பாட்டி ஆயிருக்கணும். நானே வா. நீங்க தாத்தா, அவங்க பாட்டி. ஓ, ஐயோ, இந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு மண்டலத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே தீரணும். கல்யாண மண்டபம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மண்டலம்? ஷோ, மண்டலம்னா 48 நாள் சுவாமி. இம்சிக்காதீர். சரி. இந்த 48 நாளைக்குள்ள இந்த பொண்ணு நிஷாவுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அதோட உங்க சந்ததியே தழைக்காம போய் உங்க வம்சம் விளங்காம போய் நீங்க சன்னியாசியாய் காவியை கட்டிட்டு காசி ராமேஸ்வரம் சுத்த வேண்டியதான். அதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். கத்த கத்த ராகம், முத்த முத்த ரோகம். என்ன சம்பந்தம் இல்லாம எதேதோ சொல்றீங்க? அவருக்கு என்ன தெரியுதோ அத்தை சொல்றாரு. நாம எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு தட்சிணியை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? புரிஞ்சுக்கோ. கொடுக்க கொடுக்க. இந்தாங்க, வா போலாம். என்னது? அவங்கிட்ட 500 ரூபாய் கேட்டா இவர் கொடுக்குறாரு. நல்ல வேளை இவரும் அவன மாதிரி 30 ரூபா கொடுக்காம போனாரு. அங்க அடிச்சா அங்க அரகன். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? நம்ம குடும்பம் தழைக்காதா? நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா தழைக்கும். சி, என்னங்க பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. தாயே ஜெகதீஸ்வரி, லோகமாதா, நீதாமா என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். உமா. என்னங்க? ஐயோ, என்னங்க நெத்தியில இப்படி வேத்திருக்கு? லேசா நெஞ்சு வலிக்குது. ஐயோ, டிரைவர் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. சரிங்கம்மா. அது ரசகுல்லா. ஐயோ, சுகர் ஃப்ரீ டிசையர். என்ன சார் இது? கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சுகரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணா டாக்டருக்கு கோவம் வராதா? எனக்கு அதனால கோவம் இல்ல. அவன் என்ன விட்டுட்டு சாப்பிடுறானே, அதுதான் கோவம். கொண்டாடா. டாக்டர், விஷயத்துக்கு வாங்க. இத பாருமா, எனக்கு ஒரு வியாதியும் இல்ல. ஏய், அது நீ சொல்லக்கூடாது. டாக்டர் நான் தான் சொல்லு. அவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, காலையில என்ன சாப்பிட்டீங்க? மசால் தோசை சாப்பிட்டேன். 4 தான். டாக்டர், சிஸ்டர், சிஸ்டருக்கும் ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லையே. நம்ம கதையில ஒரு ட்விஸ்ட். அந்த மசால் தோசை சரியில்லாதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் விட்டு இன்னொரு 5 மசால் தோசை 5 நாள் 9 மசால் தோசை சாப்பிட்டேன். என்ன விட்டுட்டு இல்லையா? உனக்கு ஒண்ணு இல்ல, வெறும் கேஸ் ட்ரபிள் தான். போய் சொல்றேன். ஐயோ, என்ன? பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டிராமா பண்ணி. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. நாம 3 பேர் தானே இருக்கோம். ஐயோ, படுத்தாத. அம்மா, அப்பாக்கு என்னாச்சு? அந்த பழ பொண்ணு ஜோசியர் உனக்கு 48 நாள்ல கல்யாணம் ஆகணும்னு சொன்னதுனால அதை நினைச்சு உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அம்மா, அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு நிஷா. என்னன்னே தெரியல. இப்போ உள்ள போகாதம்மா, அவங்களே கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. சிஸ்டர், அவங்கள வர சொல்லு. நல்ல டாக்டர், நல்ல சிஸ்டர்.
அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அப்பாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னார். ஏய் ரசகுல்லாவே நான் சமாளிச்சுக்கிறேன் சும்மாரு. அப்படியே அதுக்காக பாக்கெட்ல ஊத்தி வைப்பாங்களா? ஐயோ என்னங்க கையில ரசகுல்லா? டென்ஷன் ஆகாதீங்க. அவனுக்கு லோ சுகர். நான் தான் சாப்பிட சொன்னேன். தேங்க் யூ. டாக்டர் என்னாச்சு அப்பாக்கு? உங்க அப்பாவுக்கு கண்ணாடியில தூசு விழுந்துருச்சுன்னு எடுத்தேன். உடனே கத்துறீங்களே. தமிழ் சினிமா பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, மைல்ட் அட்டாக். அப்படியா? மைல்ட் அட்டாக் போய் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எல்லாம் ஒண்ணாந்து தண்டி. உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு இப்படி ஆயிடுச்சு. அவளை ஏமாத்திட்டுற. அவ கல்யாணத்துக்கு இருக்க முடியுமோ முடியாதோங்கிற ஏக்கத்துலதாமா அவன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு அப்பா தான் முக்கியம். அப்பா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா. அப்படியாம்மா? இதுவே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக் சரியாயிடுச்சு. டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணல டாக்டர்? எப்படா? எப்ப வேணாலும் சொல்லு. எப்ப வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் நானே சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப நான் போய் பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணி போயிட்டு வாமா. நான் கொஞ்சம் சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். எப்படி பர்ஃபார்மன்ஸ்? பர்ஃபார்மன்ஸா? அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையா? உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டேனே, அப்ப வராத ஹார்ட் அட்டாக் இப்ப வர போகுது. கரெக்ட்டா சொன்னடா. இந்தா நீ ஒரு ஸ்வீட் சாப்பிடு. சிஸ்டர் நச்சுக்கு கொடு. ஏன் இப்படி பண்றீங்க? எரிஞ்சாதான்டா போலிங்க. அதனால தான் அவுட் நீ. ஏய் எரியடா. போடா. ஏய் அவன் மண்டையில முடியலாம இருக்கான். மல்லிகா மாதிரி போலிங் போறான். என்னடா அவுட்? போடா மொட்டை. ஏய் யார பாத்து அடிங்க? ஏய் அவன் என்ன தள்ளு. ஏய் ஏய் வண்டி வாடா. நீ வாடா. போடா. மச்சி இவன வாடா. ஏய் பேட் சண்டை வாடா. ஏய் உனக்கு என்னடா அவ்வளவு கோவம் வருது? ஒரு நியாயமே கிடையாதுடா. ஆமா மச்சி. கோவம் வந்தா யாரு கூட தேவை? எல்லாரும் அடிக்கறடா. சாரிடா மச்சான். வாங்க, வாட் டு வாண்ட்? நாரத நாயுடு மாமா இருக்காரா? ஓ, மாப்பிள்ளை தேடி வந்திருக்காங்களா? நான் அவர் சிஷ்யன் தான். சொல்லுங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கும் பசங்க இருக்காங்க, முடிச்சிடலாம். வாட்? எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆச்சு. இப்போ அதான ட்ரெண்ட். அதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, சொல்லுங்க பாத்துடலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கிட்டுமணி வைஃப். கிட்டுமணி சார் ஒய்ஃபா நீங்க? சம இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சனை ஆச்சே. உங்களை நினைக்காத நாள் இல்லைங்க. காலைல குளிக்கும் போது கூட உங்க கல்யாணத்தை நினைச்சா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான்சென்ஸ். ஏன் நான்சென்ஸ் சொல்றீங்க? நல்ல கல்யாணம் தானே அது. நான் கிட்டுமணி வைஃப். உமா வந்திருக்கேன் போய் சொல்லுங்க. ஸ்டூபிட். அவரையா திட்டுறீங்க? உடனே கூப்பிடுறேன். வணக்கம் மாமா. வணக்கம். உட்காருமா உட்காரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பார்த்தாலே தெரியுது. எப்படிமா இருக்க உன் புருஷன் அறிவுமணி? சாரி கிட்டுமணி. அவர் நல்லா இருக்காரு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? இது வருமா, டாக்டர், வக்கீல், ஜோசியர், கடவுள் இவங்கள்ட்டெல்லாம் யாரும் நலம் விசாரிக்க போக மாட்டாங்க. பிரச்சனை இருந்தா தான் போவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என் பொண்ணு நிஷா அவங்க அப்பா மாதிரியே கல்யாணத்துக்கு கண்டிஷன் போடுறா மாமா. கிட்டுமணி பொண்ணாச்சே, கண்டிஷன் தான் போடுவா. எவ்வளவு கண்டிஷன்? 8 கண்டிஷன் போட்டிருக்கா. அப்படி 8 கண்டிஷனா? வெரி குட் வெரி குட். சரி நீ கண்டிஷன் ஒவ்வொன்றா சொல்லு. கண்டிஷன் நம்பர் 1, அவனுக்கு அப்பா அம்மா இருக்க கூடாது. அப்ப டெஸ்ட் டியூப் பேபியா? அவன் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ப்பா. ஓ அப்படியா? ஏய் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாவது இருக்கலாமா? நோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதெல்லாம் விஷ ஜந்துக்கள். கரெக்ட். கண்டிப்பா அவன் என் சொந்தத்திலேயே இருக்க கூடாது. என்னம்மா இந்த காலத்து பொண்ணுக்கு இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்க எல்லாரும் இருக்கணுமா? ஆனா வரானே மாப்பிள்ள, அவனுக்கு யாருமே இருக்க கூடாதான், அனாதையா இருக்கணுமா. எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ங்கறாங்க. சரி அடுத்த கண்டிஷன் சொல்லு. கண்டிஷன் நம்பர் 2, மாப்பிள்ள நல்லா படிச்சவனா இருக்கணும். ஆனா வேலை தேடிட்டு இருக்கறவனா இருக்கணும். நம்ம ஊர்லயே லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்களேமா. அப்பா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆக உன் பொண்ணு வீட்டோட மாப்பிள்ள தேடுறா இல்லையா? வீட்டோட வேலைக்காரனாக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு மாமா. உன் பொண்ணு இல்ல, அவளை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். கண்டிஷன் நம்பர் 3, அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க நீச்சல் கத்து கொடுக்கல. உனக்கு தண்ணியில கண்டம்மா. அதனால எனக்கு வர போறவன் கண்டிப்பா ஸ்விமிங் தெரிஞ்சவனா இருக்கணும். இப்ப மெட்ராஸ்ல பெஞ்ச மழைக்கு அவ போட்ட கண்டிஷன் ஓகேமா. அவன் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. தப்பு இல்ல. அப்புறம் கண்டிஷன் நம்பர் 4, எனக்கு கனவுல மிதக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு அரசியல் சினிமான்னு ஆசையே இருக்க கூடாது. அப்ப அடுத்த சிஎம்க்கு நாம எங்கம்மா போறது? பொய் சொல்லாதவனா நடிக்க தெரியாதவனா இருக்கணுங்கிறா. ஓகே. கண்டிஷன் நம்பர் 5, நான் ஷார்ட் டெம்பர். சமயத்துல கை கூட நீட்டுவேன். அவன் நல்லதுக்கு தானே சொல்ற. அதனால அவனுக்கு கோவமே வரக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் ஒரு எருமையா இருக்கணும்னு சொல்ற. எவ்வளவு பெருந்தன்மடி உனக்கு. கண்டிஷன் நம்பர் 5A, இது வேறயா? மாப்பிள்ள குடிக்கவே கூடாது. அவ அடிக்கிற அளவுக்கு போவாளாம், ஆனா இவன் குடிக்கூடாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா அதுக்கு முதல் காரணமே பொம்பளைங்க தாம்மா. ஐயோ நான் ஒன்னும் சொல்ல. கண்டிஷன் நம்பர் 6,
கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஆ, பெட்ஸ் தான் என்னோட குழந்தைங்க. அப்படியா? இதெல்லாம் நம்ம பேரம் பேத்திங்க. என்னடி? அப்ப கிட்டுமணி சொத்துக்கு வாரிசே கிடையாதா? நாயும் முயலும் தான் வாரிசா? குழந்தை வேணும்னா தத்தெடுத்துக்கலாம் சொல்றேன் மாமா. கண்டிஷன் நம்பர் 7. நான் இப்ப இருக்கிற மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க வேணாலும் போவேன் வருவேன். ஓகே நான் சோஷியலா பழகுறத தப்பா எடுத்துக்கிட்டு அவன் என்ன சந்தேகப்படக்கூடாது. ஓகே ஓகே. அது என்னடி சோஷியலா பழகுறது? நான் சொல்றேன். நான் உன் புருஷன். ஆ? என்ன சந்தேகமா பாக்குற? சொல்லுங்க. நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு பார்க்கு, பீச்சு, சினிமா, டிராமா இங்கெல்லாம் கூட்டு போவேன். இதையே பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் உனக்கு பண்ணானா அதுதான் சோஷியலா பழகிறது. கேவலமா இருக்கு. இப்போ பாரதியார் இருந்திருந்தா ஆண்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருப்பார். கண்டிஷன் நம்பர் 8. சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சண்டை பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. நியாயம்தாம்மா. ஆ. உமா கேட்டியா? ஐயோ உமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணுமா? என்ன திமிரு பாத்தீங்களா மாமா? அது திமிரு இல்லம்மா, சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இவ்வளவு கண்டிஷன் போட்டா நான் எங்க மாமா மாப்பிள்ளை தேடுவேன்? உன் புருஷன் கண்டிஷன் போடலையா? நான் அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்குறியா? இது வருமா? உன் பொண்ணு கேரக்டர்லயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா? பிராணிங்களை கூட தன் குழந்தையா நினைக்கிறேன். அந்த மனிதாபிமானம் அவகிட்ட இருக்கு. அது போருமா எனக்கு? வருங்கால புருஷனை அவ கஷ்டப்படுத்த மாட்டா. நீ கவலைப்படாம விட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இந்த வருமா, கிட்டுமணிக்கும் உமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுல கிட்டுமணிக்கு நல்ல பொண்டாட்டியா கிடைச்சா உமா. உமாவுக்கு தான் நல்ல புருஷனை கிடைக்கல கிட்டுமணி. ரெண்டும் கட்டானா இருந்துட்டான். அந்த கல்யாணம் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட கிட்டுமணி பொண்ணுக்கே நான் கல்யாணம் பண்ண போறேன். என் போராத காலம் கிட்டுமணி பொண்ணு அவனை மாதிரியே இருக்கா. இருந்தாலும் கைவசம் நல்ல ஒரு பையன் இருக்கான். அவனை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அர்ஜுன், நான் கார்த்திகோட கம்பைன் சரி பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. ஆக்சுவலி நான் ஈசிஆர்ல திவ்யாவோட ரூம் போட்டிருக்கேன்ப்பா. இப்போ மட்டும் ஏன் என்கிட்ட சொல்ற? சும்மா உங்களை காண்டேத்ததா. போயால யார பத்தி காண்டேத்துற? என்ன காண்டேத்துற நீ? நாளைக்கு வீட்டுக்கு வரடா. என்ன கேக்குற காண்டே? காண்டேத்ததுல எவ்வளவு சந்தோஷம். சீக்கிரம் எடுண்டா. எடுக்கவே மாட்டேங்கிறான். வணக்கம் தம்பி, நான் ஒரு கல்யாண புரோக்கர். உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். உங்க அப்பா தான் எங்களை இங்க அனுப்பினாரு. அப்படியா? கைவசம் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோ நிறைய இருக்கு, ஜாதகமும் இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. பொண்ணுங்க போட்டோவை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. இந்தாங்க. இந்தாங்க தம்பி. என்னையா இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நீ கல்யாண புரோக்கர் தானே? ஆமா தம்பி, போட்டோ மாதிரி ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு. பேரை கெடுத்துருவான் போல இருக்க. இந்தாங்கண்ணே. இத பாருங்க தம்பி, பொண்ணு சும்மா கிளி மாதிரி இருக்கு பாருங்க. மரத்திலே வா. பாருங்க தம்பி. வேணாம் வேணாமா? சரி, இத பாருங்க, பொண்ணு பேரு மைனா. என்ன பென்சில கோடு போட்ட மாதிரி இருக்கா? அதே கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா புஷ்டியா தான் இருந்துச்சு. டைவர்ஸ் ஆன பிறகு ஏக்கத்துல அப்படி ஒல்லி ஆயிருச்சு. யோ, என்ன சொல்ற? இது என்ன கிளியரன்ஸ் சேலா? பிடிக்காதெல்லாம் என்கிட்ட தள்ளி விடுற? தம்பி, நீங்க என் சம்சாரத்தை பாத்திருக்கீங்களா? யோ, உனக்கு வேண்டாதெல்லாம் என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அது இல்ல தம்பி. உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா சாவலோட சம்சாரம் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. சார் என்ன பண்ணுவாரு? நீங்க ஓகேன்னதை நான் ஓகே பண்ணி கொடுப்பேன். அப்படியா? சரி, தம்பிக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? எனக்கு அழகா, படிச்சவளா, புத்திசாலியான ஒரு பொண்ணு வேணும். அப்ப உங்களுக்கு 3 பொண்ணு பார்க்கணும். யோ, 3 in 1 சொன்னேன். சரிங்க தம்பி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்க வேலை பாக்குறீங்க? நான் MBA படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், மாடலிங் வேற பண்றேன். ஓ, நடிகரா நீங்க? ஆமா. அப்போ சினிமாவில சேர்ந்து பாப்புலர் ஆகி அரசியல்ல புகுந்து பெரிய லெவலுக்கு போயிடுவேன்னு சொல்லுங்க. இதுல என்ன தப்பு? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி தனி கொடுத்தனும் தானே? புதுசா வர உறவுக்காக பழசா இருக்கிற எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது. நான் எங்க அப்பா அம்மாவோட ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருப்பேன். அவங்க அப்பா அம்மா வேணா என் கூட இருக்கட்டும். ஆனா இந்த நாய் நரிலாம் சுத்தமா எனக்கு பிடிக்காதுங்க. தம்பிக்கு இந்த குடிப்பழக்கம் ஏதாவது உண்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகும்போது குடிப்பேன். ஓஹோ, ரெகுலரா குடிக்கிறது இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்காக குடிக்கிறீங்க. ஆஃப் கோர்ஸ். ஹலோ. சொல்லுடி செல்லம். என்னது? மேனேஜர் சாரோட ஷாப்பிங் போறியா? தாராளமா போயிட்டு வா. நைட் ஷோ சினிமாக்கு வர போறியா? சரி, லேட்டா தானே வருவேன். நான் வெயிட் பண்றேன். ஆமா, சாப்பாடு நைட்டுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கட்டுமா? சரிடி செல்லம், வச்சிட்டுமா? தம்பி எங்க விட்டோம்? ஒன்னதான் விட போறேன்.
கட்டின பொண்டாட்டி எவன் கூடயே சினிமா போயிட்டு நைட்டு லேட்டா வர போறேங்கறா, நீ அவளுக்கு சமைச்சு வைக்க போறேங்கற, வெக்கமா இல்ல? அதுல தம்பி காலம் மாறி போச்சு. படிச்சவங்க கொஞ்சம் அப்படி இப்படி சோசியலா தான் இருப்பாங்க. யோ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உனக்கும் சேர்த்து விழும் சொல்லிட்டேன். தம்பிக்கு என்ன கோவம் கொஞ்சம் ஜாஸ்தி வருமோ? ஜாஸ்தி இல்ல, கண்ணா பின்னான்னு வரும். வயசுல மூத்தவன் பாக்குறேன், 2 பேரும் போயிடுங்க. தம்பி ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்கலேன், பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நின்னுக்கிட்டே பேசுவோமே. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு கூட்டு போய் கொலை பண்ணலான்னு பாக்குறியா? கொன்றுவேன், போயிடு. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகும்னு எனக்கு தோணலப்பா. சிக் போய. கூப்பிட்டீங்களா தெய்வமே? இந்த கிட்டுமணி இருக்கானே கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவன். அதான் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்களே. இன்னும் ஒரு தடவை சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் இடக்க மடக்க ஏதாவது பண்றதுக்குள்ள நீ அவங்கிட்ட ஜாயின் பண்ணிடு. ஏன் உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல? சொன்னதை கேள்டா. நீ அப்பப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். ஓகே தெய்வமே. முடிக்கிறதுக்குள்ள போயிட்டான். இவன் அவனோட பெரிய அறக்குறையா இருப்பான் போல இருக்கு. ஏதாவது சொதப்பிடுவானோ? முருகா முடியலடா. என்னங்க டிஃபன் சாப்பிடுவாங்க. என்ன டிஃபன் ரெடியா? இந்தாங்க. என்னது அஞ்சரை பொட்டியை காட்டுற மாதிரி காட்டுற? இதுல எந்த மாத்திரை நான் போட்டுக்கிறது? எந்த மாத்திரை போட்டுக்கிறதுன்னு தெரியாத ஒரு ஆளு. இந்தாங்க போடுங்க. தண்ணி உங்க அப்பனா கொடுப்பான். அத கூட நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதையாவது குடிப்பீங்களா இல்லையா? ஓ, சாப்பாட்டோட ஜாஸ்தியா இருக்கு. டேய் ஓமாம்புலி, வண்டியை நிறுத்து முட்டாள். ஒன்னெல்லாம் டிரைவரை வச்சுக்கிறேன் பாரு. நிறுத்துறா வண்டியை. நாயுடு இன்னொரு கல்லு. நிறுத்துங்க. யாருப்பா நீ? டிராபிக் ராமசாமி அமிச்சாரா? அவரு என் தெய்வம் தான். ஊர்ல எந்த பேனரோட இருக்கலாம், ஆனா இந்த ஆள் மூஞ்சி ஒண்ணு இருக்க கூடாது. ஏன்பா இந்த ஆவேசம்? இவன் ஒரு ஃப்ராடுங்க. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நல்லா போய்கிட்டு இருந்த என் புரோக்கர் தொழில மண்ணல்ல போட்டான். அப்படியா? பொய் சொல்லி எவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கான் தெரியுங்களா? என் வாழ்க்கையிலயும் இவன் விளையாடிட்டான். ஏன் நீங்களும் புரோக்கரா? பொய் சொல்லி ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாயா? விதி நம்மள எப்படி சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? கையடி. அந்த மாதிரி ஆள் இல்லையா? நான் சிச்சுவேஷன் சொன்னேங்க. உண்மையா நேர்மையா இருந்தா இந்த காலத்துல யாரும் நம்புறது இல்லைங்க. நான் நம்புறேன். கடவுள் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. புரியல. என் பொண்ணுக்கு வரன் பாக்கிறதுக்காக பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம். நாளைக்கு இன்டர்வியூக்கு மாப்பிள்ளை பசங்க எல்லாம் வர போறாங்க. நீ என் கூட இருந்து அவ கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். இந்த அட்வான்ஸ். அட்வான்ஸ் விடுங்க. வேணாமா? அதுவும் வேணும், நீங்களும் வேணும். ஓ, கவலை விடுங்க. உங்க பொண்ணுக்கு சூப்பர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது இந்த கிழிஞ்சு போன நாரதன் நாயுடு பேனர் மேல சத்தியம். சூப்பர். வாங்க நம்ம கார்ல போலாம். நீயும் கார்ல தான் வந்திருக்கியா? உங்க கார் தான் அப்படி சொன்னேன். அவ்வளவு நெருங்கிட்டியா? ஆமா, உன் பேர் என்ன? சாமி. சுருக்கமா சாமிநாதன் வாங்க. ஒன்னும் புரியல. வா. தெய்வமே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கோச்சுக்காதீங்க, கிழிஞ்சு போன பேனர் அப்புறம் வந்து ஒட்டிடுறேன். டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சார் கிழிஞ்சதுக்கு சார் முதல்ல என்ன இன்டர்வியூ பண்ணுங்க சார். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு என் குழந்தைய கூட்டு வரணும் சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனவனுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ரிஜெக்டட். போயா, என்ன முடிக்க போய் குழந்தைய கூட்டு வாப்பா. ஏன்பா உன் பையன் அனுப்பிச்சா போதா? தொத்திக்கிட்டு நீ கூடவே வந்துட்டியா? நானே என்ட்ரி இதை வந்து உக்காந்து கடுக்கிறேன். அப்போ உன் பசங்க இல்லையா? டேய், படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கடா வந்திருக்கீங்க. போய் போக சேனல்ல பொம்மை படம் பாருங்களா. இவனே பாக்குறான். எப்படி இவனும் ரிஜெக்ட் ஆயிடுவான். வெயிட் அண்ட் see. கூப்பிடுறேன். இந்த வேலை எனக்கு தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்க பொண்ணு போட்ட கண்டிஷனுக்கு ஃபில்டர் பண்ணா வெறும் 4 பேர் தான் தேர்னாங்க. 4 தானா? அதுல ஒருத்தன் கல்யாணம் ஆனவன். உனக்கு இங்க வேலை இல்லைன்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். மீதி பேரை மொத்தமா தள்ளிட்டு வரட்டா? ஏய், நான் என்ன சுயம்வரமா நடத்துறேன்? இன்டர்வியூ ஒருத்தர வர சொல்லு. ஓகே தெய்வமே. போ. கம் ஆன் படி. கமிங் டூட். தாய் மண்ணே வணக்கம். யோ, எதுக்கே உங்க அப்பா எல்லாம் கூட்டி வந்திருக்க? என் அப்பா இல்ல தெய்வமே, இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கா? எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம வந்துட்டாரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருங்க. இல்லனா பெரியவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. பெரிய இம்சியா நீ? உட்கார சொல்லு. டீ கட்டிருக்கு. சேர உட்காரு. உட்காரத்துக்கே இவ்வளவு நேரமா? இந்தாங்க சார். என்ன ராஜினாமா கெடுதுமா? உன்னை இன்னும் வேலைக்கே சேர்த்துக்கல சார். இது என் பயோடேட்டா. 63 வயசா உங்களுக்கு? சார் அது என் பிறந்த வருஷம் சார்.
என்ன விட பெரியவங்கள இருக்கீங்க. உங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ண முடியாது சார். யோ, இதுக்கெல்லாம் எம்பிஏ வேணையா? இந்த மாதிரி எம்பிஏ, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இப்படியெல்லாம் என்கிட்ட சிபாரிசு கேட்டிருந்தா என்ன மாதிரி இளைஞர்களுக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? இளைஞர்களா? ரொம்ப இளமையா இருக்காரு. எனக்கு வேலை வேணும். கேள்வியை கேளுங்க. கேள்விதானே கேக்குறேன். நீ நல்லா தண்ணி அடிச்சு படுத்துட்டு இருக்க. அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு மேல உன் சம்சாரத்தை கூட்டிட்டு ஊரை சுத்திட்டு வரான். என்ன எப்படி இருக்கும் ஃபீலிங்? முடியாது. அவன் தான் பக்கவாதம் வந்து 6 மாசமா படுத்த படிக்கையா இருக்கா. இவரு வேணா அவளை சுத்தலாம், அவளை கூட்டின்னு இவரு சுத்த முடியாது. நல்லா இருப்பாரா? நல்லா இருந்தா கட்டில சுத்தி வருவியா? ஏய் போயா. என்னது போயா? அது போயா. பொண்ணு பார்த்தா நெக்ஸ்ட். இங்கயா பயத்துல இப்படி வேர்த்து கொட்டுது. கொஞ்சம் மூட்டு போறீங்களா? அவன் லூசு பையன். குட் மார்னிங் சார். என்னப்பா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? இல்ல சார், வர வழியில திருவான்மூர்ல பயங்கரமான டிராபிக் ஜாம் சார். என்ன பண்றதுனே தெரியல. உடனே கடல்ல குச்சி பட்டினப்பாக்கம் வரைக்கும் நீந்தியே வந்துட்டேன் சார். ஏன்னா எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் சார். கடல்ல நீஞ்சி வந்தியா? இதுக்கே ஆச்சரியப்பட்டேன். எப்படி சார்? சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கே வாரம் நீந்தி தான் சார் போவேன். நாயுடு. நாயுடு இல்ல சார், சைவ பிள்ளை. ஒண்ணு இல்லையா, நாரதர் நாயுடு. தெய்வமே, ஜஸ்ட் மிஸ். குறி தவறிடுச்சு. இவன் வேற. ஒரு நிமிஷம் சார். வேணா விட்டுரு. ஓகே சார். நீந்தும் போது இதோட இம்சை தான் சார் கொஞ்சம் ஜாஸ்தி. சுறாமீனுக்கு பிறந்தவனா இருப்பானோ? லஞ்சு காச்சு. சார் நீங்க சுறான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து பாண்டிச்சேரியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் போனோம். அப்ப நீந்திக்கிட்டு போற வழியில எங்க அப்பாவையும் அம்மாவையும் சுறா கடிச்சு தின்றுச்சு சார். அன்னிலேருந்து நோ அம்மா நோ அப்பா. எங்க குடும்பமே சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுவோம் சார். ஓ, நீ தனுஷ் ஃபேனா? தனுஷ் அது யார் சார்? தனுஷ் தெரியாதா? யோ, நம்ம ரஜினி மாப்பிளையா? ஏப்பா, அப்போ உனக்கு அஜித் விஜயாவது தெரியுமா? இவங்கெல்லாம் யார் சார்? யோ, தளபதி தெரியாம தமிழ்நாட்டில் இருக்கியா நீ? அவங்க எல்லாம் பெரிய நடிகருங்கயா. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் சார். அதையும் நான் ஹிஸ்டரி புக்ல படிச்சு தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நடிகர் மட்டும் இல்லையா, புரட்சி தலைவர். தமிழ்நாட்டுக்கு பல தடவை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அப்படியா சார்? அப்போ உனக்கு அரசியல் சினிமா ரெண்டுமே தெரியாதா? அரசியல் சினிமா ரெண்டுலயும் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். இப்பதான் புரியுது நீ இவ்வளவு படிச்ச உனக்கு ஏன் வேலை கிடைக்கல. இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. கேளுங்க சார். நீ ஃபுல்லா தண்ணி அடிச்சு வர. இறைவா, அவரையே கூப்பிடுற? இல்ல சார், சொந்த ஊர் பாண்டிச்சேரியா இருந்தாலும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரக்கு ரயில் போனா கூட கண்ணையும் வாயையும் சேர்த்து முடிப்பேன் சார். அவ்வளவு நல்லவனா நீ? ஆமா சார். இதை எடுத்து அடிங்க சார். பாதி கேள்விதான் ஆயிடுச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல டெய்லி உன் சம்சாரத்தை இவன் பைக்கில் ஓட்டு போறான். சாரி சார், ஒரு கற்பனை கேள்வி தானே? இல்ல, எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னேன். அப்படியே ஓட்டிட்டாலும் அப்போ உன் ஃபீலிங் எப்படி இருக்கும்? இப்ப சொல்லு. நோ ப்ராப்ளம் சார். பொண்டாட்டிங்கிறவ நம்மளோட பெட்டர் ஆஃப் சார். அவ யார் கூட வந்து இறங்கினாலும் சந்தேகப்பட மாட்டேன் சார். ஏன் பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், பட் நான் தானே புருஷன். ரொம்ப மானகட்டவனா இருக்கான். சூப்பர் நாயுடு, அடிங்க சார். தேங்க்யூ பிள்ளை. எல்லாத்துக்கும் ஓகே ஆயிட்டே வரோம். செலக்ட் ஆயிடுவானோ? லெமன் டீ தானே? வை. விட மாட்டேன்டா தெய்வமே. சார் நீங்க சந்தோஷமா அம்பி எறியறத பார்த்தா நான் செலக்டட் நினைக்கிறேன். எப்ப அப்பாயின்மெண்ட் எப்ப இன்கிரிமெண்ட் சொன்னீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் சார். சொல்லுங்க சார். ஏய் இடியட், நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு குறுக்க பேசிட்டு இருக்க. இது லெமன் டீ இல்ல சார், உங்க உயிரை குடிக்க வந்த எமன் டீ. சுகர் ஜாஸ்தியா போட்டிருக்காங்க. ஏன் சார் வேலை இல்லைன்னா வேலை இல்லைன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லியிருக்கலாமே சார். அதை விட்டுட்டு சூடா டீ ஊற்றி சூசகமா சொல்ற முதலாளிய இப்பதான் சார் பாக்குறேன். கண்டிஷன் நம்பர் 5 ஓகே. நாரதர் நாயுடு. கண்டிஷன் அது இதுன்றீங்க. இங்க எதுக்காக சார் இன்டர்வியூ நடக்குது? சொல்றேன்ப்பா, இவ என் பொண்ணு. இவ சில கண்டிஷன்ஸ் போட்டா, அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளைய தேடிட்டு இருந்தோம். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. அப்ப நான் செலக்டடா சார்? யா. என்னப்பா என் பொண்ணு பிடிக்கலையா? இல்ல நமஸ்காரம் பண்ண சார். இவ்வளவு ஆவேசமா நமஸ்காரம் பண்ற ஆம்பளைய நான் இப்பதான் பாக்குறேன். உன்னோட தகுதிக்கு நீ மந்திரியாவே ஆகலாம். டேட் எப்பன்னு சொன்னீங்கன்னா தாலியோட தயாரா இருப்பேன் சார். அவசரப்படாதப்பா, இன்னும் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு அவன் சொல்லுவான். அதுல ஓகே ஆயிட்ட நீ தான் என்னோட மாப்பிள்ளை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயோ, வித் யுவர் பர்மிஷன். என்ன அர்ச்சி வை. ஏய் முத்து, கொஞ்சம் ஃபினாயில் எடுத்துட்டு வா.
ஓவர் அன்னைக்கிட்டா மச்சான் மாமா 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிருக்காரு அப்பே பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் என்னால போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாதுடா. நம்ம நார்தன் ஆயிடும் மாமாடா. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம்டா. ஏய் சரி வா வா. மணமகன் தேவை காலத்தை உள்ள பாருங்க. வரலாமா மாமா? உள்ள வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேட்குறேன். உட்கார. தேங்க்யூ. என்ன நேத்தியெல்லாம் ரொம்ப பிஸியோ? ஆமா மாமா, நேத்தெல்லாம் ஒரே வேலை. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உன் கல்யாண விஷயமா பேசத்தான். அது நீங்க அப்பா கிட்டே பேசிருக்கலாமே. உங்க அப்பாட்ட பேசுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லடா. நான் லைஃப்ல செட்டில் ஆன அப்புறம் தான் மாமா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்ககிட்ட தான் சொன்னேன்ல. ரொம்ப நாளா இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி யாரு? உன் ஃப்ரெண்டா? நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஏய் மச்சான் கொஞ்சம் வெளியறா. சொல்லுங்க சார். அவன்கிட்ட பேசணும். சார் ஐ அம் தி ஆட் ஃபில்ம் மேக்கர் ஆஃப் தி ஜானி ஜான் கன்சர்ட்டிஸ். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மாமா, நீங்க தாராளமா பேசலாம். நல்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு. வசதியான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்ல குடும்ப பொண்ணு. நீ ஓகேன்னு சொன்னா முடிச்சிடலாம். என்ன பொண்ணு ஒரு 8 கண்டிஷன் போடுறா. எவ்வளோ ஒரு பொண்ணு கண்டிஷன் போடுவா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னால முடியாது மாமா. இப்போ பெண்கள்லாம் அந்த மாதிரி தான் கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி பொண்ணே தேவையில்ல மாமா. சார் என் நண்பன் மானஸ்தான் சார். அவனுக்குலாம் கல்யாணமே தேவை கிடையாது. ஏய், கல்யாணம் வேண்டாம்னு சொன்னடா. கண்டிஷன் போற பொண்ணு தான்டா வேண்டாம். அப்போ உனக்கு லேகிங் அது கன்ஃபார்ம். இந்த பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு சொல்றியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு செட் ஆகாது. போட்டோவை பாருடா.